உங்களுக்கு ஐஃபில் டவர் டாப்ல இருக்கிற சீக்ரெட் ரூம் பத்தி தெரியுமா? குஸ்டாவ் ஐஃபில் டவரை டிசைன் பண்ணும்போதே மேலே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி பில்ட் பண்ணாரு. அந்த அப்பார்ட்மெண்ட் 19th செஞ்சுரியில் இருந்த லக்ஸரி ஹவுஸ் மாதிரி இருந்தது. வுட்டன் வால்ஸ், விண்டேஜ் ஃபர்னிச்சர், பியானோ கூட இருந்தது. பட் குஸ்டாவ் அங்கே ஸ்டே பண்ணலை. அவர் அங்கே கெஸ்ட்டுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்கு மட்டும் பயன்படுத்தினாருன்னு, அந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குதுன்னு, குஸ்டாவ் யாரையோ உள்ள மறைச்சு வச்சிருக்காருன்னு வதந்தி இருக்கு. குஸ்டாவ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை மூடிட்டாங்க. பல வருஷமா யாரும் அந்த ரூமுக்கு போல. பட் சில வருஷத்துக்கு அப்புறம் ஐஃபில் டவரில் ரினோவேஷன் நடக்கும்போது டெக்னீஷியன்ஸ் உள்ள போனாங்க. அங்கே எல்லாமே டஸ்ட்டாக இருந்தது. ஆனால் பியானோ பெஞ்சை தவிர எல்லா இடத்துலையும் டஸ்ட்டாக இருந்தது. ஒருத்தர் அங்கே இருந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்க பின்னாடி யாரோ அந்த காலத்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மங்கலான உருவம் தெரிஞ்சது. இப்போல சில நேரம் ராத்திரியில் பியானோ மியூசிக் கேட்குதுன்னு செக்யூரிட்டி சொல்கிறாங்க. பட் செக் பண்ணுறதுக்கு மேலே போனால் டோர் உள்பக்கம் லாக் ஆகி இருக்கும். ஒரு நாள் ராத்திரி ஒரு செக்யூரிட்டி டவர் டாப்ல இருந்து கண்ட்ரோல் ரூமை கான்டாக்ட் பண்ணி ஏதோ காலடி சத்தம் கேட்குதுன்னு சொன்னார். உடனே கால் கட் ஆயிடுச்சு. மற்றவங்களாம் உடனே அவரை தேட ஆரம்பிச்சாங்க. பட் அவரை கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் காலையில் அந்த ரூமை செக் பண்ணாங்க. அங்கே பியானோ பெஞ்சில் காணாமல் போன செக்யூரிட்டியோட வாக்கி டாக்கி மட்டும் இருந்தது.